ஹாய்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீனோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் எதோட முடித்தோன்னா நம்ம ஜிமினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான்டா முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜிமின் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க. அப்படியே ஜிமினையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போது டேவோட அப்பா சொன்ன விஷயத்தை தான் யோசித்து பார்க்குறாங்க. ஜிமினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பார். அப்போது டேவோட அப்பா தான், எங்கள் பார்வி, நீ இந்த மாதிரி அலறதுனால எதையுமே மாற்ற முடியாது. நீ அப்படி ஏதாவது மாற்றணும்னு நினச்சா அவனுக்கு இதை பற்றி தெரியாமல் பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுனாலே எல்லாமே சரியாயிடும். சரியா? இன்னும் கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் நீ ஜிமினை பத்திரமா பார்த்துக்கோ. அவனுக்கு எதுவும் ஆகாதுடா. நீ அவனை இவ்வளோ லவ் பண்ணுற, அவனை உன் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற, அப்புறம் எப்படி ஒன்று மீறி அவனுக்கு ஏதாவது ஆகிடுமா என்ன? நீ எதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரி ஆளாது அப்படின்னு சொல்லிட்டு டேவை கம்ஃபர்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இப்போ அதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே ஜிமினோட ஹிட்டை டேப் பண்ணிட்டு, இல்லைடா, நான் கண்டிப்பாக உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். உன்னை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு வேளை அந்த விதியை உன்னை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன்டா. கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. சுத்தமாக தூங்கவே இல்லை, தூக்கமே வரல. அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் எழுந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் எழுந்துட்டு, என்ன இவ்வளோ காலையில் எங்கே வந்திருக்க? நீ தூங்கலையா என்ன? நைட்டு ஃபுல்லாக எங்கேயா இருந்த? ஜிமின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் வந்து பார்த்தேன், நீ இன்னும் எழுந்திரிக்கல, தூங்கிட்டே இருந்தேன். சரி, நீ எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? இதுக்காக? அது ஒன்றும் இல்லை. நீ ரெடி ஆகிட்டு வரியா? நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாம். எங்கடா? வா ஜிமின், சொல்கிறேன். சரி இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வராங்க. அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஜிமின், இங்கே எதுக்கடா கூட்டிகிட்டு வரேன்? சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த காட்டோட எல்லைக்கே போயிட்டாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது. ஜிமின், இது என்னது? இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? இந்த வீடு? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன? எந்த சிச்சுவேஷன்லேயும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. என்ன பேசுகிற? நான் எதுக்காக உன்னை விட்டு போகணும்? அதுவும் அது நமக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு மேரேஜ் ஆக போகுது. அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு போவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு. சரி, நான் பண்ணுறேன். ஆனால் இங்கே எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தேன்? நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஒரே ஒரு புத்தர் சிலை மட்டும்தான் இருக்குது. ஜிமினை பார்த்துட்டு, இந்த இடத்துல ஏன் எதுவுமே இல்லை? அப்புறம் இது என்ன இடம்? இது நாள் வரைக்கும் நான் இங்கே வந்ததே இல்லையே. இது நம்மளோட தான் ஜிமின், நம்ம வழிபடுற இடம்தான். என்ன? ஆமாம், நம்மளோட முன்னோர்களோட இடம் இது. நான் இங்கே உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு காரணம், எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம மேரேஜ் நெருங்க எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த சிலை முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. எந்த சிச்சுவேஷன்லேயும் என்ன நடந்தாலும் உனக்கு 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 ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நீ என் மேலே கோவப்படக்கூடாது. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேன். அதை என்னால் இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது ஜிமின். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது உனக்கு தெரிய வரும். அப்போ நீ என் மேலே கோவப்படாமல் என்கிட்ட என்ன நடந்துச்சு நீ கேட்டினாலே போதும். நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலடா. உனக்குள்ளேயும் எங்கள் எல்லாரை விட சக்தி அதிகமாக இருக்குது. எனக்கு உன்னோட சக்தி வேணும் ஜிமின். என்ன பேசுகிற? எனக்கு எதுவுமே புரியல. ப்ளீஸ்டா, இந்த கடவுள் முன்னாடி வச்சு நான் கேட்குறேன். எனக்கு உன்னோட சக்தி வேணும்.
டே, எனக்குள்ள என்ன சக்தி இருக்குது அது உனக்கே தெரியாது. கண்ணை மூடி உன் கையை மூட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல ஜிமினும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்டை டேவோட ஹேண்டில் வைக்கிறாரு. ரெண்டு பேர்த்தோட ஹேண்டுமே அப்படியே அட்டாச் ஆகுது. டே அப்படியே ஒரு த்ரெட்டை வச்சு ரெண்டு பேர்த்தோட ஹேண்டையும் கட்டுறாங்க. அது கட்டின உடனே அந்த ஹேண்ட்லேருந்து ஒரு மாதிரி பவர் மாதிரி வருது. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த புத்தர் முன்னாடி நீல் டவுன் போட்டு மனசுக்குள்ளேயே ஒருத்தர் வேண்டிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிமினும் டேவும் ஒன்றா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த புத்தரோட சிலையில் ஒரு லாக்கெட்டு மாதிரி இருக்குது. ஜிமின் இதை பார்த்துட்டு, டே இது இது நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டை எடுத்து அப்படியே ஜிமினோட நெக்கில் போட்டு விடுறாங்க. ஜிமின், என்ன இது டே, வித்தியாசமாக இருக்குது. இது முழுக்க முழுக்க உன்னோட சக்தியால் உருவானது. டே, என்ன சொல்கிற? இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எல்லோரும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குட்டே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், நான் எல்லாத்தையுமே நான் உனக்கு அப்புறமா தெளிவாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எதையும் கேட்காத, எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டை போட்டு விடுறாங்க. ஜிமின் அந்த லாக்கெட்டையே பார்த்துட்டு, இது ஏன் வித்தியாசமாக இருக்குது? இது ஒரு வித்தியாசமும் இல்லை, இதை நல்லா பாரு. உன்னோட கழுத்தில் இருக்கிற அந்த மூனோட அடையாளம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த லாக்கெட்டை பார்க்குறாங்க. அவர் கழுத்தில் இருக்கிற அந்த மூனோட டேட்டூக்கும் இந்த லாக்கெட்டுக்கும் எல்லாமே ஒத்து போகுது. இது எதுக்குன்னே ஜிமினுக்கு தெரியல. ஆனால் டே அதை உருவாக்கி ஜிமினோட கழுத்தில் போட்டு விட்டுருப்பாங்க. அது முழுக்க முழுக்க ஜிமினோட சக்தியால் மட்டும் உருவாகிருக்கும். ஆனால் அது ஜிமின்கே தெரியாது. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிமினுக்கு குழப்பமாகவே இருக்குது. இவங்க எல்லோரும் என்ன மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே, சரி போகலாமா, போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்க அங்கே டேவோட ஃப்ரெண்ட் கின்னு வராங்க. அவரை பார்த்த உடனே டே போயிட்டு டே அக் பண்ணு, ஜிமின் யார் இது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ டே தான், இது என்னோடய ஃப்ரெண்டு கின், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது சும்மா நம்ம மேரேஜ்க்காக நான் வர சொல்லியிருந்தேன், ஹெல்ப் பண்ண. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் இப்படியே ரெண்டு பேரும் அரண்மனைக்கும் வந்துடுறாங்க. ஜிமினுக்கு கன்ஃபியூசிங்காகவே இருக்குது. இவங்க எல்லோரும் கொஞ்சம் வியர்டாக நடந்துக்கிறாங்க. அதுவும் மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஜிமின் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். அதே மாதிரி ஒன் டே ஜிமின் காட்டுக்குள்ளே இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ரெண்டு பேர் போயிருப்பாங்க. அந்த ரெண்டு பர்சன்ஸும், டே என்னடா நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்து 1 வீக் ஆகிடுச்சு, இன்னமும் நம்ம இந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். அந்த வால் எங்கே தான் இருக்குது, இதை எங்கே தான் மறைச்சி வச்சுருக்காங்க, அது எப்படி இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியல. நம்ம பிரின்ஸ் ஏன்டா இதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணுறாரு. டேய் நீ என்ன நினச்சிட்ருக்க? நம்மளை இவ்வளோ தூரம் தேட அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த வாழை கண்டுபிடிச்சே ஆகணும்னு குறிக்கோளாக இருக்காங்க. அப்போது அது ரொம்ப முக்கியமானதாக தானே இருக்கும். அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த எப்படா இந்த காட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க? இவங்க ஏன்டா அதை டேய் அவங்களாம் இதை யோசிக்காமையாக இருப்பாங்க. இந்த கிம் இருக்காரே, அவர் ரொம்ப வித்தியாசமானவருடா. நம்ம எதிர்பார்க்காதது தான் அவர் செய்வார். அவர் அப்படி சாதாரணமாலாம் இட போட்டுறாத. இவங்க சொல்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. நம்ம தேடுவோம், நம்மளோட வேலை அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பர்சன்ஸும் பேசிட்டு போயிருப்பாங்க. இது ஜிமின் கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். என்னதை தேடுறானுங்க, என்ன வால் எங்கே வச்சுருக்காங்க, இதை எதுக்கு இவனுங்க தேடுறாங்க, அதுவும் கிம் அப்பாவை பற்றி என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் யோசிச்சுட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே இப்போ ஜிமின் யோசிச்சுக்கிட்டே, அப்போது இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, எதை இவங்க எல்லோரும் என்கிட்ட தான் மறைக்கிறாங்க, அவங்க தேடி வந்த அந்த வால் அது எங்கே இருக்குது, என்ன வால் அது, அது எதுக்கு அவங்க தேடுறாங்க, இங்கே இருக்கிறவங்க எதுக்கு அதை மறைச்சி வச்சுருக்காங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவருக்குள்ளேயே அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்கார். இப்படியே ஒரு 2-3 டேஸ் ஆகிடுது. இப்போ ஜிமின் அப்படியே அந்த அருவிக்கிட்ட தனியாக உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அந்த அருவியில் கல்லை போட்டுட்ருக்காரு. அப்போது சடனாக யாரோ பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜிமின் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் நிற்கிறாரு.
ஜிமின் அவங்கள பார்த்துட்டு, யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே. நான் யாருன்றது இருக்கட்டும், நீ யார்? இதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தில் நான் உன்னை பார்த்ததே இல்லை. இங்கே என்ன பண்ணுற, அதுவும் தனியாக? உன் பேர் என்ன? ஏய், என்ன நான் உன்னை பற்றி கேட்டால் நீ என்னை பற்றி கேட்குற? என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இந்த காட்டுக்குள்ளே, அதுவும் இப்படி முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு வந்து நிற்கிற, நீ யார் அப்படின்ட்டு கேட்க, இப்போ அந்த பர்சன் அப்படியே அந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்துட்டியா, சொல்லு நீ யார்? சொல்ல முடியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே ஜிமினுக்கு க்ளோஸாக வர, ஜிமின் ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிட்டு அப்படியே அருவியில் விழுற மாதிரி போகிறாங்க. இப்போ அந்த பர்சனும் அப்படியே ஜிமினை ஹிப்பில் கை கொடுத்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. ஜிமின் பயத்தில் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்க, இப்போ அந்த பர்சன் அப்படியே ஜிம்மனையே பார்க்குறாங்க. ரொம்ப க்ளோஸில் ஜிமின் ஃபேஸையே பார்த்துட்டே, வாவ் என்னடா இப்படி இருக்க, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லை, எப்பட்றா இவ்வளோ நாள் என் கண்ணிலேருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அந்த பர்சன் அப்படியே புஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறாங்க. ஏய் என்ன பேசுகிற, யார் நீ? முதல்ல நீ எதுக்காக இங்கே வந்து பேசிகிட்ருக்க? நீ எப்படி இங்கே வந்த? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லை. நீ உன் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்க, இப்போ அந்த பர்சனும், என்னோடய பேர் ஜியோன், நான் இந்த நாட்டோட பக்கத்து நாட்டை சேர்ந்தவன், சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன், எதிர்ச்சியாக நான் உன்னை இங்கே பார்த்தா பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க, அப்புறம் இதுக்கு தனியாக உட்காந்துட்ருக்க? சரி உன் பேர் என்ன, எங்கேருந்து வர? அது எதுக்கு உனக்கு, நான் எங்கேருந்து வந்தால் உனக்கு என்ன? அச்சோ மிளகா பட்டாஸ், என்ன இவ்வளோ கோவப்படுற? பார்க்க குட்டியாக அழகாக இருக்க, கோவம் மட்டும் ரொம்ப வரும் போல். ஏய் என்ன ரொம்ப பேசிகிட்ருக்க? இது யாரோட இடம்னு தெரியுமா? இது கிம்மோட ராஜ்யம். அங்கேயே வந்துட்டு அந்த நாட்டோட ஒரு பர்சனையே நீ இது பண்ணிகிட்ருக்க. ஏன் இந்த கிம்மோட ராஜ்யம்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கூட அவருக்கு சொந்தமாக என்ன? ஆமாம், அவருக்கு தான் சொந்தம். நீ யார் முதல்ல? நீ எதுக்கு இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்க? நான் எங்கே சும்மா வந்தேன், இந்த காட்டை சுற்றி பார்க்க நல்லா தான் இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அருவிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி க்ளோஸாக இழுக்க, ஜிமின் ஏய் என்ன பண்ணுற? கொஞ்சம் நேரம் நெல்லு மிளகா, ரொம்ப காரமாக இருப்ப போலையே, என்னதுக்கு இவ்வளோ காரமாக இருக்க? டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக கையை விட்டுரு. முடியாது, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அருவியை பார்த்துட்டு நிற்க, ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி கோவமாக வருது. இப்போ ஜிமின் டக்குன்னு அந்த பர்சனை தள்ளி விட்டுட்டு, இவ்வளோதான் உனக்கு, இன்னொரு வாட்டி என்னை டச் பண்ண நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அந்த பர்சன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமினுக்கு க்ளோஸாக வந்துட்டு ஜிமினோட நோஸ் அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணிவிட்டு, என்ன ரொம்ப கோவம் வருதா? ஆனால் இது நாள் வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை, இப்படி இந்த மாதிரி ஒருத்தர் இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே வந்து நான் உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். என்ன தூக்கிட்டு போவியா? டேய் யார்டா நீ? இங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்க? நீ இப்படி பேசுனது மட்டும் இங்கே இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் உனக்கு கொன்றுப்பாங்க. அப்படியா? அப்போ சரி வர சொல்லு, வந்து கொல்ல சொல்லு. பைத்தியமா நீ? ஆமாம் பைத்தியம்தான். இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், ஆனால் இப்போது இந்த நிமிஷம் உன்னை பார்த்த இந்த நொடியிலிருந்து பைத்தியம்தான் உன் மேலே. ஏச்சி என்ன பேசிகிட்ருக்க? எனவே உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. முடியாது, சொல்ல முடியாது. சரி சொல்லாத, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போயிட, ஜிமின் ஏய் இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு யாரோ ஒருத்தன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அங்கேருந்து போக இப்போ ஜியோனும் அப்படியே ஜிமினை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஜிமின் நேராக அரண்மனைக்கு போகாமல் ஊருக்குள்ளே போகிறாரு, கிராமத்து பக்கம் போகிறாரு. இதை பார்த்துட்டு ஜியோன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ அப்போ நீ இந்த கிராமத்துக்குள்ளே தான் இருக்கியா?
கண்டிப்பாக உன்னை தேடி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் நேராக கிராமத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அரண்மனைக்கு போகிறாங்க. ஜிமின் யாருன்றது ஜியோனுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிமினை பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஜிமின் எப்படி ஜிமின் ஒருத்தர் இருக்கான்னு தெரியும். ஆனால் ஜிமின் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் ஜியோனுக்கும் ஜிமினை பற்றி எதுவும் தெரியல. ஸோ இப்படியே டேஸ் போகுது. நம்ம ஜியோனும் ஜிம்மினை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வாழை தேடுறதை விட்டுட்டு இப்போ ஜிம்மினை தேடிட்டு இருக்காங்க. யோன்ஜான் தான், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இங்கே எதுக்கு வந்த, இங்கே என்ன தேடிட்டுருக்க நீ? சரி யோன்ஜான், நான் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் இங்கே தான் வருவான், ஆனால் இன்றைக்கி காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்க. தூரத்தில் ஒரு பர்சன் வராங்க. யோன்ஜான், டே அங்கே பாரு, நீ தேடுற அது அவனா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட. ஜியோனும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. வந்துட்டு அந்த அருவிக்கிட்ட தான் போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன இது, எங்கே இவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க. ஜியோன் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரு கல்லை தூக்கி ஜிமின் மேலே அடிக்கிறாங்க. ஜிமின் யார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க யாருமே இல்லை. திரும்பவும் ஜிமின் தேட ஆரம்பிச்சிட்டாரு. யாரை தேடுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திரும்பவும் ஒரு கல்லை தூக்கி போட ஜிமின் இந்த வாட்டி திரும்பி பார்த்துடுறாங்க. ஜியோன் தாங்க நிற்கிறாங்க. ஜிமின் ஜியோனை பார்த்துட்டு, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்க ஜியோனும் அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு, என்ன தான் தேடுற போல், ரொம்ப மிஸ் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சி உன்னை யாரும் மிஸ் பண்ணுவா, ஆமாம் நீ என்ன அடிக்கடி இங்கேயே சுற்றிட்டுருக்க, இங்கே என்ன உனக்கு வேலை, அதுவும் இந்த காட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஜியோன் எதுவுமே பேசாமல் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவிக்கிட்ட போய் உக்காந்துக்கிறாங்க. ஜிமின் அப்படியே கோவமாக கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்றுட்டுருக்க. ஜியோன் அப்படியே எழுந்து ஜிமினுக்கு க்ளோஸாக வர பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு ஸ்டெப் பேக் போகிறாங்க. ஆனால் ஜியோன் விடாமல் ஜிமினை அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஜிமினுக்கும் ஜியோனுக்கும் நடுவில் ஒரு வால் வந்து நிற்குது. ஜியோன் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. அப்போது பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ், என்ன ஜியோன் திரும்பவும் வந்துட்ட போல் அப்படின்ட்டு கேட்க, ஜியோன் அப்படியே திரும்பி பார்க்க ஜிமினும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டே நின்றுட்டுருக்காரு. ஜிமின் டேயை பார்த்த உடனே வேகமாக டே கிட்ட போயிட்டு, டே எங்கே போன நீ, என்னை எதுக்கு தனியாக விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா நிற்கிறாங்க. டே இங்கே பாரு ஒன்றும் இல்லை நான் தான் வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஒரு ஹேண்டில் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, என்ன எதுக்காக இங்கே வந்திருக்க, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க, இப்போ ஜியோன் அப்படியே ஜிமினையும் டேவையும் மாறி மாறி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேவோட ஹேண்டை பார்க்க டே அப்படியே ஜிமினை டைட்டாக பிடிச்சிருக்காங்க. ஜிமினும் அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜியோனுக்கு செம்மையாக கோவம் வருது. டேய் பி, எதுக்காக நீ அவனை பிடிச்சிருக்க, அவனை விடு. நான் எதுக்கு விடணும், அதை சொல்ல நீ யார்? இங்கே பாரு வி, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, அவனை விடு. ஏய் யார்ரா நீ, எங்கே வந்து யார்கிட்ட பேசிகிட்ருக்க, இது என்னோட இடம், என்னோட பிளேஸ், இங்கே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, புரியுதா? வி, நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க, தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் ரொம்ப குறுக்க வர. எது நான் குறுக்க வரேனா? நீ தான்டா, நீ தான் என்னோட எல்லா விஷயத்துலையும் குறுக்க வந்துட்டுருக்க. அன்றைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் நான் உன்னை இந்த காட்டுக்குள்ளே பார்க்கக்கூடாதுன்னு. அதையும் மீறி நீ இங்கே தான் இருக்க. என்னோடய இடத்துக்கே வந்து என்னோடய ஆளுங்க மேலே கை வைக்கிற. உன்னை நான் எப்படி சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு ஸ்டெப் முன்னாடி வர. இப்போ ஜியோன் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அவர் பக்கம் இழுத்துக்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்ட்டு சொல்ல, ஜிமினோட ஹேண்டை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாங்க. அது ஜிமினுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ஜிமின் கண்ணில் அப்படியே டியர்ஸே வருது. வலிக்குது, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஸ்ட்ரகிள் பண்ண. டே இதை பார்த்துட்டு, ஜியோன் ஒழுங்காக அவனை கையை விட்டுரு. முடியாது, இவன் என்னோடது, இவன் எனக்கு மட்டும்தான். ஏய் என்ன சொல்லிட்டு டே அவரோட வாள் எடுக்க, இப்போ ஜியோனும் அவரோட வாள் எடுக்கிறாரு. எடுத்துட்டு, இங்கே பார், உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதில்ல, நீ போய் அவன் கூட என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இவன்
என்னோடது, எனக்கு மட்டும்தான். புரியுதா? அதையும் மீறி இல்லைன்னு ஏதாவது பண்ண நினச்ச நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதை பாரு வி, நீ வேணா இந்த நாட்டோட இளவரசனாக இருந்துக்கலாம், ஆனால் இவன் எனக்கு மட்டும்தான், என்னோடது. இவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து, இங்கே பாரு மிளகா, என்னை மீறி நீ யார் கூடயாவது போகணும்னு நினச்ச, இல்லை இதுக்கப்புறம் நான் இவனை உன் கூட பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷமே நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். கூட்டிகிட்டு போகிறதில்ல, தூக்கிட்டு போயிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும், உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு தடையாக இவன் வந்தால் கூட நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் அங்கேருந்து கோவமாக போகிறாங்க. இப்போ சின்ன தான் அப்படியே வேகமாக ஓடிட்டே ஹக் பண்ணிட்டு, டே இங்கே என்ன நடக்குது, இவன் யார், இவன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படுறாங்க. டேவும் அப்படியே ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே ஜியோன் போகிறதே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜியோன் தான் செம்ம கோவமாக இருக்காரு. யோஞ்சோனும், டே என்னடா எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க? இங்கே பாரு யோஞ்சோன், நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு அவன் வேணும், அவன் மட்டும் கிடையாது, அந்த வாளும் எனக்கு வேணும். இந்த வாள் மட்டும் என் கைக்கு வரட்டும், அந்த பீயை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன். அப்பா அந்த நாட்டை அடிமையாக்குறாரோ இல்லையோ, நான் அந்த பீயை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக இருக்காரு. யோஞ்சோனும் புரிஞ்சுக்கிறாரு ஜியோன் ஏன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் டே ஜிமினை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா லாஸ்ட்டாக அவன் சொல்லியிருப்பான்ல டேவை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு, அதையே நினச்சிட்ருக்காரு. திரும்ப திரும்ப அவர் காதில் அது கேட்டுகிட்டே இருக்குது. அப்படியே டேவோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு, டே டே இல்லை என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறாரு. டேக்கே இது வித்தியாசமாக தெரியுது. டே அப்படியே ஜிமினை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் அப்படியே நார்மல் ஆகிட்டு தூங்கிடுறாங்க. டே அப்படியே ஜிமினை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஜிமினோட ஹெட்டெல்லாம் டேப் பண்ணி கொடுத்துட்டு ஜிமினோட ஃபோர் ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் செம்ம கோவமாக இருக்கார். அவர் ஃபேஸ் எல்லாம் கண் எல்லாமே ரெட்டாக இருக்குது. அவ்வளோ கோவமாக இருக்கார். அப்படியே கோவமாக வந்துட்டு அவரோட குதிரையை எடுத்துகிட்டு நேராக அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறாரு. காட்டுக்குள்ளே போயிட்டு அவரோட குகைக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே எல்லாருமே ஆல்ரெடி இருக்காங்க. டே நேராக உள்ளே போக டேவோட ஃபேஸை பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு கீந்தான், வி என்னாச்சு, எதுக்கு நீ இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்ல, இப்போ டே இல்லை அப்போ நான் அவனை இது வரைக்கும் நான் விட்டு வச்சதே தப்பாக போச்சு, அவனை இவ்வளோ நாள் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக இருக்கார். இப்போ கீந்தான் அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, வி இப்போ எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க, என்ன நடந்துச்சு, அவன் ஏன் ஜிமினை என்னோட ஜிமினை அவனுக்கு சொந்தமானவன்னு சொல்கிறான்டா, யாருடா, அதான் அந்த ஜியோன். என்ன ஜியோனா, அவனை இப்போ பார்த்த நீ, இன்னைக்கு அவன் காட்டுக்கு வந்துருந்தான். அது மட்டும் இல்லைடா, அவன் என் ஜிமினை அவனுக்கு சொந்தமானவன்னு சொல்கிறான், அவன் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்கிறான்டா. என்னடா சொல்கிற, அவன் என்ன லூஸா, அவனுக்கும் ஜிமினுக்கு தான் கல்யாணம் முடிவாயிருச்சுல்ல. இல்லைடா, அவன் தான் ஜிமின்றது தெரியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பையன் அவன் தான்றது தெரியாது. அதுவும் நல்லதுக்கு தான். என்னடா சொல்கிற, ஜிமினை பற்றி இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, ஜிமினை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆனால் அது யோஞ்சானுக்கும் ஜியோனுக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு பிளானை சொல்கிறாங்க. கின்னும் சரி ஓகே, இப்போ என்ன, அங்கங்கே நம்மளோட ஆளுங்களை நிறுத்தி வைக்கணும், அதுவும் இல்லாமல் அந்த வீட்டை நீ பாதுகாக்க சொன்ன, அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளேருந்து அந்த யோஞ்சான் வெளியிலே போக முடியாது. யோஞ்சான் மட்டும் இல்லை, ஜியோனும் தான். அவங்கள இப்போ எங்கே இருக்காங்களோ அதே இடத்துலையே நான் தடுத்து நிறுத்தி வைக்கிறேன், போதுமா, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் பார்த்தா ஜியோனும் யோஞ்சானும் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அவர் முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறாங்க. ஜியோனும் அவனை பார்த்துட்டு, என்ன விஷயம் சொல்லு, அது வந்து பிரின்ஸ், என்ன சொல்லு, அது அந்த வால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன எங்கே இருக்குது, இந்த காட்டோட எல்லையில் இருக்கிற அந்த வீட்டில் தான் இருக்குது.
என்ன, அங்கேயா? ஆ, ஆமாம், அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த வாளை நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, அந்த வீட்டை சுற்றி நிறைய மந்திரக்கட்டெல்லாம் இருக்குது. மந்திரக்கட்டா? ஆமாம், அதுக்குள்ளே நாங்கள் போக முயற்சி பண்ணோம். ஆனால் எங்களால் அது போக முடியல. அதான் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியுமா வாள் அங்கே தான் இருக்குன்னு? ஆ, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாளுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கதையா? என்ன அது? அந்த வாள் யாரோ ஒருத்தங்களுக்கு சொந்தமானதான். அவங்க தான் அந்த வாளை பயன்படுத்த முடியணும், அந்த வாளை வேறு யாரையும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அது என்ன எதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியாது. நான் இப்போ தான் இது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட உடனே சொல்லலான்னு வந்தேன். அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்சன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜியோன் தான், டேய் யோஜன், என்னடா இது? என்ன புதுசாக எதோ சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கை பின்னாடி என்ன கதை இருக்குது? அந்த வாழ் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.